ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் பிரணீத் மம்மி. இன்றைக்கி இந்த வீடியோவில் புதுசாக நான் பிரணீத்துக்கு சில ஆக்குபேஷ்னல் தெரப்பி டாய்ஸ்லாம் வாங்கியிருக்கேன். அந்த டாய்ஸை பற்றி இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. ஆல்ரெடி நிறைய டாய்ஸ், ஆக்குபேஷ்னல் தெரப்பி டாய்ஸு, சென்சரி இன்டிகிரேஷன் தெரப்பி டாய்ஸ்லாம் வாங்கி நான் பிரணீத்துக்கு அந்த டாய்ஸை வச்சு எப்படி ஆக்டிவிட்டீஸ் கொடுக்கறது அப்படிங்கிறதெல்லாம் நிறைய போட்டிருக்கேன். ஸோ அதெல்லாம் பிரணீத் யூஸ் பண்ணி அவனுக்கே போர் அடிச்சிருச்சு. அதனால் சரி கொஞ்சம் நியூவான டாய்ஸ் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேர் திருவிழா வருது இல்லைங்களா, அதுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருந்தேன். ஏன்னா இப்போ நம்ம ஆர்டர் போட்டு நிறைய டாய்ஸ் வாங்குகிறோம். ஆனால் அந்த டாய்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சாதாரண பொம்மை கடைங்கள்லேயே கிடைக்கிது. அதனால் நம்ம ஒரு டைம் இந்த தேர் திருவிழாவில் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஆர்டர் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்ருந்தேன். ஸோ இது பார்த்திங்கன்னா நான் இந்த சிவன்மலை தேர் திருவிழாவில் தான் வாங்கினேங்க. இந்த பிளாக்கு தான் இது. முதல்ல பிளாக் வேறு மாதிரி வந்துட்டு இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் மாற்றி பிளாக்ஸ் இந்த மாதிரி வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இது நல்லதுன்னு தான் சொல்லலாம் ஆட்டிசம் குழந்தைங்களுக்கு. ஏன்னா இது சைஸ் கொஞ்சம் பெருசாக இருக்குது பார்த்திங்களா. இது வாயில் போட முடியாது, முழுங்க முடியாது, வாயை விட பெருசாக இருக்கிறனால. அதனால் இது ஆட்டிசம் குழந்தைங்களுக்கு நம்ம தைரியமாக கொடுக்கலாம். ஏன்னா சின்ன சின்ன பிளாக்ஸாக கொடுத்தா அவங்க வாயில் போட்டு முழுங்கிடுவாங்க. இதில் ஏபிசிடி எழுதியிருக்கு, இன்னொரு பக்கம் பிக்சர்ஸ் போட்டிருக்கு. ஸோ இதுவுமே இன்னொரு பெனிஃபிட் தான். அந்த பிக்சரும் நம்ம சொல்லி கொடுக்கலாம். அப்புறம் ஏபிசிடியையும் ஒன் பை ஒன்னாக மேலே அடுக்கி வைக்கிறதுக்கு அந்த குழந்தைக்கு நம்ம ட்ரைனிங் கொடுக்கலாம். ஸோ பிளாக்ஸு ஆட்டிசம் குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக ஏபிஏ தெரப்பி சென்டருக்கு போனீங்கனாலும் பிளாக்ஸ் கொடுத்து குழந்தைங்கள போட வைக்க சொல்லுவாங்க. ஆக்குபேஷ்னல் தெரப்பிலையும் போன உடனே பிளாக்ஸ் தான் எடுத்து கொடுத்து விளையாட வைப்பாங்க. இது உங்கள் குழந்தைக்கும் உங்களுக்கும் இருக்கிற பாண்டிங் நல்லா இம்ப்ரூவ் பண்ணும். இப்போ உங்கள் குழந்தைக்கு ஒரு சிட்டிங் டாலரன்ஸ் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். க்ரியேட்டிவிட்டியை இம்ப்ரூவ் பண்ணும். அடுத்து பார்த்திங்கன்னா இதுவும் டாய்ஸு. சாதாரணமாக சிவன்மலையில் தான் டாய்ஸ் கடையில் தான் வாங்கினேன். இது ஸ்டிம்மிங் குறைக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். குழந்தைங்களோட ஹேண்ட் ஃப்ளாப்பிங் குறைக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சிட்டிங் டாலரன்ஸ் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் குழந்தை இந்த லாஸ்ட்டுக்கும் அந்த லாஸ்ட்டுக்கும் ஓடிட்டே இருக்கும்போது, ஏதாவது ஒரு மோசமான பிஹேவியர் பண்ணிகிட்டு இருக்கும்போது நீங்கள் இந்த டாய் உங்கள் குழந்தைக்கு காமிக்கலாம். ஸோ அது மூலயமா அவங்க ஒரு இடத்துல உட்காந்து அவங்களோட விரலை யூஸ் பண்ணி, ஃபிங்கர்ஸை யூஸ் பண்ணி இதில் ஒன்றா அமுக்க ஆரம்பிப்பாங்க. இது அவங்களோட சிட்டிங் டாலரன்ஸ் அவங்களுக்கே தெரியாமல் ஒரு இடத்துல உட்காந்துருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட ஹேண்டில் ஸ்டிம்மிங் பண்ணுவாங்க இல்லைங்களா, ஹேண்டு ஸ்டிம்மிங்கு அதெல்லாம் குறையும். இதில் நம்ம ஹேண்ட் எக்ஸசைஸாக இருக்கும். இது ஒரு ஆட்டிசம் டாய்னே சொல்லுவாங்க. ஆட்டிசம்க்கு இந்த டாய் மஸ்ட்டு, கண்டிப்பாக வாங்கி கொடுக்கணும். ஹேண்ட் ஸ்டிம்மிங் குறையிறதுக்கு, ஹேண்ட் ஃப்ளாப்பிங் குறையிறதுக்கு அதிலெல்லாம் நல்ல சான்ஸ் இருக்குது. நீங்கள் இந்த மாதிரி டாய் வாங்கி கொடுத்தீங்கன்னா. இதை ஏற்கனவே நான் வேறு மாதிரி ஒரு ஷேப்பில் வச்சுருக்கேன். அதை யூஸ் பண்ணி பிரணயத்துக்கு போர் அடிச்சிட்டதில்ல. சரி பட்டர்ஃப்ளையும் ஃபிஷ்ஷும் இந்த ஷேப் பார்த்தேன். சரி ஓகே, இந்த பட்டர்ஃப்ளை ஷேப்பும் ஃபிஷ்ஷு ஷேப்பும் வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி கொடுத்தேன். இப்போதைக்கு இதை தான் அவன் யூஸ் பண்ணிகிட்ருக்குறான். இதை வாங்கி கொடுத்ததுக்கப்புறம் உண்மையாகவே பரவாயில்லைங்க. என்னோடய குழந்தைக்கு ஸ்டிம்மிங் குறைய ஆரம்பிச்சிருக்கு. எப்போயும் பார்த்தாலும் விரலை பார்த்துட்டே இருக்கிற குழந்த இப்போ விரலை பார்த்த உடனே இதை எடுத்து கொடுத்துட்டேன்னா இதை உட்காந்து அமுக்க ஆரம்பிச்சிருமா. அப்போ விரலை பார்க்குறது குறையும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கலரிங்கு. ஆட்டிசம்க்கு கலரிங் கண்டிப்பாக இன்ட்ரடியூஸ் பண்ணணும். ஏன்னா அவங்களுக்கு பென்சில் பிடிக்கிற க்ரிப் இருக்காது, பேனா பிடிக்கிற க்ரிப்லாம் இருக்காது. ஒரு சில குழந்தைங்களுக்கு இருக்கும், ஒரு சில குழந்தைங்களுக்கு இருக்காது. இந்த மாதிரி கலரிங் பண்ணக்கூடியது சாதாரண கலர் பென்சில் வாங்கிக்கோங்க. கலர் பென்சில் வாங்கிட்டு இந்த மாதிரி இதுவும் ஒரு 30 ரூபா தான் இந்த புக்கு. இதுவும் நான் திருவிழா கடைகளில் தான் வாங்கினேன். இந்த புக்கை வாங்கி நீங்கள் உங்கள் குழந்தைய பக்கத்தில் உட்கார வச்சு இப்போ அந்த கலர் பென்சிலை கொடுத்து உங்கள் குழந்தைய இதை கலர் பண்ண வைங்க. ஆனால் ரொம்ப ரொம்ப கஷ்டம். நான் இன்னும் இதை பிரணயத்துக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டேன். லைட்டாக தான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன். அவன் ப்ராப்பராக அடிக்க மாட்டேங்கிறான், கலர் அடிக்க மாட்டேங்கிறான். சரி டெய்லியும் ட்ரை பண்ணி இம்ப்ரூவ் ஆகுறானான்னு பார்க்கலாம். இந்த மாதிரி பென்சில் வாங்கிக்கோங்க, அதுதான் பெஸ்ட்டு. ஏன்னா ஆட்டிசம் ஸ்கெட்சுனா வாயில் போட்டு சப்பி ஸ்கெட்செல்லாம் வயிற்றுக்குள்ளே போயிடும். க்ரையான்ஸ் வாங்கி கொடுத்தீங்கனாலும் கடிச்சிருவாங்க, கடிச்சு மென்னுருவாங்க. ஆட்டிசம்க்கு இந்த மாதிரி பென்சில் வாங்கி கொடுத்துட்டிங்கன்னா தான் பிரச்சனை இருக்காது. இந்த பென்சிலை யூஸ் பண்ணி கலர் பண்ணிக்குவாங்க. இது உடஞ்சும் போயிடும். கூ அடிக்கடி உடஞ்சி போயிடும். அதனால்
அவங்க வாயில் வச்சாங்கனாலும் அது மட்டும்தான் உடஞ்சி வாய்க்குள்ளே போகும். கலர் வந்து ஃபுல்லாக வாய்க்குள்ளே போகாது. ஸோ ஆட்டிசமுக்கு இதுதான் பெஸ்ட்டு. அடுத்தது பார்த்திங்கன்னா கார்ட்ஸு. இது வந்து நான் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி தாங்க வாங்கினேன். நான் புக்கை வச்சு தான் அனிமல்ஸு, பேர்ட்ஸு இதெல்லாம் சொல்லி கொடுத்துட்ருந்தேன். ஆனால் இப்போ புக்ஸை வச்சு அனிமல்ஸோ பேர்ட்ஸோ சொல்லி கொடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா, அந்த குழந்தையோட கான்சன்ட்ரேஷன் வந்து ஒரு அனிமல்லேருந்து நம்ம சொல்லி கொடுக்குற அனிமலை விட்டுட்டு வேறு அனிமலுக்கு போயிடுது அதோட கண். இப்போது ஆட்டிசம்னாலே ஒரு விஷயத்தில் அவங்களால கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது. இப்போது புக்கை வச்சு நம்ம சொல்லி கொடுத்தோம்னா அவங்க என்ன இதை பார்க்குறாங்கன்னே நமக்கு தெரிய மாட்டேங்குது. நம்ம சிங்கம் சொன்னால் அவங்க சிங்கம் பார்க்குறாங்களா, யானை பார்க்குறாங்களான்னு தெரிய மாட்டேங்குது. அதனால் கார்ட்ஸ் வந்து எல்லா ஆக்குபேஷனல் தெரப்பி சென்டரு, ஏபிஏ தெரப்பி சென்டர்லேயும் இந்த மாதிரி கார்ட்ஸ் வச்சுருக்கிறத நான் பார்த்தேன். இந்த கார்ட்ஸ் யூஸ் பண்ணி அவங்க சொல்லி கொடுக்குறதையும் நான் பார்த்தேன். அதனால் சரி பேசாமல் நம்மளும் கார்ட்ஸே வாங்கி சொல்லி கொடுக்கலாம். ஏன்னா நான் சொல்லி கொடுக்குறத விட ஆக்குபேஷனல் தெரப்பி சென்டரில் சொல்லி கொடுக்குறது அவன் ஈஸியாக லேர்ன் பண்ணிக்கிறான். அதுக்கு என்ன ரீசன்னு பார்த்திங்கன்னா, அவங்க கார்ட்ஸ் யூஸ் பண்ணி சொல்லி கொடுக்குறது தான். அந்த பர்டிகுலர் ஒரு அனிமலை மட்டும் அந்த குழந்தைய பார்க்க வைக்கிறாங்க. நம்ம புக்கு யூஸ் பண்ணி சொல்லித்தரும்போது மற்ற அனிமல்ஸ் அந்த குழந்தை பார்த்துட்டு நம்ம என்ன சொல்லித்தரமோ அதை வந்து அந்த குழந்தை ஃபோக்கஸ் பண்ண மாட்டேங்குது. அதனால தான் நம்ம கொடுக்குற இன்புட் வந்து அந்த குழந்தைக்கு சரியாக ரீச் ஆக மாட்டேங்குது. எந்த பொருளையும் காமிக்காமல் ஒரு கார்டை மட்டும் வச்சு சொல்லித்தரதுனால தான் அந்த சென்டரில் சொல்லி கொடுக்குற விஷயம் டக்குன்னு அந்த குழந்தைக்கு வந்து ரீச் ஆகுது. ஸோ இதுதான் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சதுக்கப்புறமா சரி நம்ம பேசாமல் நம்ம ஆர்டர் போட்டு கார்ட்ஸே வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கார்ட்ஸ் வாங்கினேன். இது வந்து குழந்தையோடைய சிட்டிங் டாலரன்ஸ் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும், ஸ்பீச் வந்து கொண்டுட்டு வர்றதுக்கும், அவனோட கான்சன்ட்ரேஷனை நம்ம ஒரு மனுஷனோட சேர்ந்து ஒரு விஷயத்தை நம்ம லேர்ன் பண்ணிக்கணும். ஒரு 1-to-1 மாதிரி இந்த ஒரு 1:1 அப்படிங்கிற மாதிரி இந்த கார்ட்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த கார்ட்ஸில் நான் வந்து அனிமல்ஸு, பேர்ட்ஸு வாங்கியிருக்கிறேன். அடுத்து வந்து வீட்டு உபயோகப் பொருட்களுக்கான கார்ட்ஸ் கூட இருக்குது, நான் பார்த்தேன். ஸோ வீட்டு உபயோகப் பொருட்களுக்கான கார்ட்ஸ் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி என்னோடய ஆக்குபேஷனல் தெரப்பிஸ்ட்டு சொன்னாங்க. அவங்கக்கிட்ட கேட்காம நான் பேர்ட்ஸு, அனிமல்ஸும் வாங்கிட்டேன். அடுத்தது வந்து வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்கி கொடுங்க, ஒரு வீட்டு உபயோகப் பொருட்களையும் பார்த்து சொல்ல வச்சுட்டு அடுத்தது நேரில் பார்க்கும்போது அதை எடுத்து காமிச்சு அதை சொல்ல வைங்க அப்படின்னு சொல்லி என்னோடய ஆக்குபேஷனல் தெரப்பிஸ்ட்டு சொன்னாங்க. ஸோ அடுத்தது நான் அதை தான் ஆர்டர் போடலான்ட்டு இருக்கேன். வந்தோடனே நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். இப்போ வந்து பேர்ட்ஸும் அனிமல்ஸும் வாங்கியிருக்கேன். இது இன்னும் பிரணீத்துக்கு நான் சொல்லிக் கொடுக்க ஆரம்பிக்கல. ஜஸ்ட்டு கார்ட்ஸ் மட்டும்தான் எடுத்து வச்சுருக்கிறேன். இன்னும் நான் இதை சொல்லிக் கொடுக்கல. சொல்லிக் கொடுக்கும்போது நான் உங்களுக்கு அதை டெமோவாக காமிக்கிறேன். பிரணீத்துக்கு வந்து இப்போ தான் ஒரு விஷயமாக இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு வரோம், புதுசாக நிறைய தெரப்பீஸு. ஸோ சடனாக என்னால் டெமோ வந்து காமிக்க முடியறதில்ல. நம்ம டக்குன்னு அவனுக்கு எதுவுமே இம்ப்ளிமெண்ட் பண்ணிட முடியாது இல்லைங்களா, 3 year old தானே. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இதுவும் வந்து ஸ்டிம்மிங் குறைக்கிறதுக்காக தான் நான் வாங்கினேன். இதுவும் சாதாரண கடையிலேயே கிடைக்கிது. இது வந்து குழந்தைக்கு வந்து நீங்கள் பால் வந்து நம்ம கொடுக்கலாம். இந்த ஸ்மைலி பால் வந்து கொடுத்திங்கன்னா ஸ்மைலி பாலை வச்சு வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணுவாங்க. அது வந்து ஹேண்டு ஸ்டிம்மிங்கை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த பால் வந்து இப்போ பிரணீத்து இது யூஸ் பண்ணவே மாட்டேங்கிறான். அது கொடுத்தாலே தூக்கி வீசி எரிஞ்சு விளையாட ஆரம்பிச்சிட்றான். அதனால் நான் என்ன பண்ணிட்டேன்னா இந்த மாதிரி இது வந்து ஒரு சென்சரி டாய். இது வந்து எனக்கு கோழி ஷேப்பில் கிடச்சிது. உங்களுக்கு நிறைய ஷேப்பில் இது வந்து அவைலபிளாக இருக்குது. பந்தே வந்து நிறைய சென்சரி இன்டிகிரேஷன் பால்ஸே வந்து அவைலபிளாக இருக்குது. சாதாரண கடைங்கள்லேயே இது வந்து கிடைக்கும். இது ஆட்டிசம்க்கு நீங்கள் வாங்கி கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்லது. இது வந்து கையில் இப்படி ப்ரெஸ் பண்ண வச்சிங்க குழந்தைய அப்படின்னா குழந்தையோட நல்ல ஒரு சென்சரி ஸ்டிமுலேஷனாக இது வந்து இருக்கும். ஹேண்ட் ஸ்டிம்மிங்கை குறைக்கிறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.